இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு 100க்கு கால் பண்ணி எங்க அப்பாவை யாரோ கொலை பண்ணிட்டாங்க, எங்க அம்மாவை யாரோ கொலை பண்ணிட்டாங்க, என்னுடைய நாயை கூட யாரோ கொலை பண்ணிட்டாங்க, தயவு செஞ்சு வந்து ஹெல்ப் பண்ணுங்க, ப்ளீஸ் காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னும் போது நீங்க எங்க இருக்கீங்க, லொகேஷன் எங்க, இப்போ நீங்க சேஃபா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு பயமா இருக்கு, சீக்கிரமா வாங்க, இதான் என்னுடைய அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு கால் பண்றா. இங்க தான் இந்த சீரிஸ் உடைய பேரையே போட்டு ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம 2022 ரிலீஸ் ஆன ருத்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறித்தனமான சீரிஸ் பார்க்க போறோம். மொத்தமாவே ஒரு 6 எபிசோட் இருக்கு. 6மே தனித்தனியா கதை மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. எனக்கு இந்த சீரிஸ் ரொம்பவே பிடிச்சது. கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு. சரி வாங்க இந்த சீரிஸை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பாக்குறீங்க. அதை கொஞ்சம் பண்ணிட்டு பார்த்தா நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன். இப்ப நம்ம கதைக்குள்ள போயிடலாம். இந்த சீரிஸோடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு கொலைகாரனை காமிக்கிறாங்க. இந்த கொலைகாரன் இருக்கிற ஸ்பாட்டை போலீஸ் கண்டுபிடிச்சிட்டு போலீஸ் ஒரு பில்டிங்கை சுத்தி வளைக்கும் போது இவன் தப்பிச்சு ஓட ட்ரை பண்றான். அங்க இங்கன்னு ஓடி எப்படியாச்சும் தப்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது போலீஸ் மொத்த இடத்தையும் சுத்தி வளைச்சிட்டாங்க. இவனால எங்கேயுமே போக முடியல. அந்த பில்டிங் உடைய மொட்டை மாடிக்கு போறான். மொட்டை மாடிக்கு போனா அங்க ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு போல மக்களே. கம்பி அதுக்கப்புறம் சுத்தி எல்லாம் வச்சிருக்காங்க. சுத்தியெல்லாம் தூக்கி கையில வச்சுக்கிட்டு யாரு வந்தாலும் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்னுகிட்டு இருக்கும் போது அங்க நம்ம ஹீரோ வராரு. இங்க பாரு ருத்ரா, கிட்ட வராத, கிட்ட வந்த அப்படின்னா உன்னை அடிச்சு கொலை பண்றவன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பின்னாடியே போகும்போது கம்பி மேல காலை வச்சு வழுக்கி விட்டு அப்படியே இவன் பொத்துன்னு கீழே விழுகிறான். அப்போ நல்ல வேலையா அங்க இருக்க சுவத்தை புடிச்சிட்டு அப்படியே தொங்கிட்டு நிக்கும் போது தயவு செஞ்சு என்ன காப்பாத்து, பிளீஸ் என்ன காப்பாத்து காப்பாத்து அப்படின்னும் போது மீரா எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, யாரு மீரா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். உனக்கு மீராவே யாருன்னு தெரியல, அப்படி இருக்கும் போது நான் ஏன் உன்னை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து போக ட்ரை பண்ணும்போது இங்க பாரு ருத்ரா, தயவு செஞ்சு காப்பாத்து ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னும் போது அப்படின்னா மீரா எங்கன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவனும் கீழே ஒரு இடத்துல மீராவை மறைச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ டீம் கிட்ட தகவலை சொல்ல டீம்ல இருக்க எல்லாரும் சேர்ந்துட்டு எப்படியோ அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு பாக்ஸுக்குள்ள அந்த பொண்ணு இருக்கா. மேல வந்துட்டு அந்த கொலைகாரன் ப்ளீஸ் என்ன காப்பாத்து, அத நான் சொல்லிட்டேன்ல, ப்ளீஸ் காப்பாத்து காப்பாத்து அப்படின்னும் போது நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு டீம்ல இருப்பாரு. அந்த பொண்ணு உயிரோட இருக்காளா இல்ல இறந்து போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை செக் பண்ணி பார்க்கும்போது மூச்சு பேச்சே இல்ல. எப்படியோ ஆனா ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணி அந்த பொண்ணை காப்பாத்துறாங்க. அந்த பொண்ணை சேவ் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரன் சொல்லும் போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து போக ட்ரை பண்றாரு. டேய் நான் தான் சொல்லிட்டேன்ல, நீங்க தான் அந்த பொண்ணை காப்பாத்திட்டீங்க இல்லையா, தயவு செஞ்சு என்ன காப்பாத்து காப்பாத்து அப்படின்னும் போது நீ இதுவரைக்கும் எக்கச்சக்கமான பெண்களை கடத்தி கொலை பண்ணிருக்க, அவங்க எல்லாரையும் நான் டெட் பாடியா மட்டும் தான் கண்டுபிடிச்சேன், இந்த ஒரு பொண்ணை மட்டும் உயிரோட கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக உன்னை வந்துட்டு காப்பாற்ற முடியாது, என்னால எப்படி உன்னை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவன் கை வழுக்கி கீழே விழுறான். இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது 7 மாதங்களுக்கு பிறகு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த கொலைகாரன், அவன் கொலைகாரன் அப்படின்னா கூட அவனை காப்பாத்தாம அவனை சேவ் பண்ணாம அவன் கீழே விழுந்து இறந்து போயிட்டான். நம்ம ஹீரோ அவருடைய வேலையை ஒழுங்கா பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. 7 மாசமா நம்ம ஹீரோ சஸ்பென்ஷன்ல இருக்காரு. ஆனா ஸ்டார்டிங் சீன்ல ஒரு விஷயத்த சொன்ன பாத்தீங்களா, ஒரு பொண்ணு கால் பண்ணி எங்க அப்பாவை யாரோ கொலை பண்ணிட்டாங்க, அம்மாவை யாரோ கொலை பண்ணிட்டாங்க, நாயை கூட யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க பாத்தீங்களா. அந்த கேஸுக்காக சீஃப் நம்ம ஹீரோவை பார்க்க வந்திருக்காங்க. அந்த கொலைகாரன் இன்னமும் சாகாம உயிரை கையில புடிச்சிட்டு கோமால இருக்க காரணத்தினால உனக்கு ஒண்ணுமே ஆகாம நீ வெறும் சஸ்பென்ஷன்ல மட்டும் இருக்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் அவன் கண்ண முழிக்க வாய்ப்பு இருக்கு. கண்ண முழிச்சு உன்னை பத்தி எல்லா விஷயத்தையும் சொன்னா அப்படின்னா அது பெரிய பிரச்சனையா உனக்கு முடியும். அது வரைக்கும் நீ சேஃப் தான். இப்போதைக்கு உன்னுடைய சஸ்பென்ஷனை கேன்சல் பண்றேன். ஒரு முக்கியமான கேஸ், அந்த கேஸை நீ தான் வந்து டீல் பண்ணும் அப்படின்னும் போது நம்ம ஹீரோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இங்க பாரு, இங்க நான் தான் சீஃப், நான் சொல்றபடி தான் கேட்டு நீ நடக்கணும். நீயா நான் சொல்லாத எந்த காரியத்தையும் பண்ணவே கூடாது. முக்கியமா அந்த கொலைகாரனை பிடிச்சி தள்ளி விட்ட பத்தியா, அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கவே கூடாது. நான் சொல்றபடி மட்டும் கேட்டு நட அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே வராங்க. அங்க ஒரு டீம் மெம்பர் இருக்காரு. இவர் புதுசா ஜாயின் பண்ணிருக்காரா. இவர் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் இன்ட்ரோ கொடுக்கும் போது இந்த கேஸை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. ஒரு அப்பா, ஒரு அம்மா, ஒரு நாய், இந்த 3 பேரையும் யாரோ கொலை பண்ணிட்டு போயிருக்காங்க. அந்த வயசான கப்பல்ஸ் உடைய பொண்ணு தான் 100க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணா அப்படின்னும் போது இவங்க 3 பேரும் ஒரே வீட்டுல வாழ்றாங்களான்னு கேட்கும் போது கிடையாது, அந்த பொண்ணு வேற ஏதோ ஒரு ஊர்ல தனியா வாழ்ந்துகிட்டு இருக்கா, அப்பா அம்மா மட்டும்தான் ஒன்னா ஒரே வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் ஏதோ ஒரு விஷயத்த வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷாப்பிங் மாலுக்கு போயிருக்கா. மாலுக்கு போயிட்டு திரும்பி வந்து பார்க்கும்போது அப்பா அம்மா நாயை வந்துட்டு யாரோ கொலை பண்ணி போட்டு வச்சிருக்காங்க. சோ
அதுக்கப்புறம் தான் கால் பண்ணிருக்கா. அன்னைக்கு நைட்டு பர்த்டே பார்ட்டியை கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது டெத் டேவையே கொண்டாடியாச்சு அப்படின்னு சொல்ல, சரி ஓகே வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி ஹீரோ ஸ்பாட்டுக்கு போறாரு. இப்போ வீட்டுக்குள்ள போனோனே அந்த இறந்து போன நாயை பாக்குறாரு. நாயுடைய வாயே கிழிஞ்சு போயிருக்கு. அந்த கொலைகாரன் உள்ளுக்குள்ள வந்தவனே இந்த நாய் அட்டாக் பண்ண ஓடி வந்திருக்கும் போல. அப்போ வாயிலேயே போட்டு பிறந்திருக்கான். இந்த நாயுடைய வாயே உடஞ்சி போயிருக்கு, அப்படியே பயங்கரமா கிழிஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. இதை பார்த்துட்டு அடுத்து இன்னொரு டெட் பாடியை பார்க்க போறாரு. அந்த பொண்ணுடைய அப்பா இங்க இறந்து கிடக்குறாரு. இவருடைய ரூம்ல உட்கார்ந்துட்டு ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாரு போல. அந்த டைம்ல பின்னாடி பக்கமா வந்த கொலைகாரன் கன்னை வச்சு ஷூட் பண்ணிருக்கான். மக்களே, இந்த அப்பாக்கு வந்துட்டு காது கேட்காது போல. அதுக்காக காது கேட்கும் கருவியை பயன்படுத்திருக்காரு. அந்த கருவியில நாய்ஸ் டிடெக்ஷன் ஆப்ஷன் இருக்கிறதுனால அந்த கொலைகாரன் பொறுமையா நடந்து வரும்போது அந்த சவுண்டை இவரால கேட்க முடியாம இவரு சிம்பிளா இறந்து போயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோ ஒரு கிரைம் சீனை பார்த்தோன்னே என்ன நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமா அப்சர்வ் பண்ணி அதை எக்ஸ்பிளைனும் பண்றாரு. அடுத்து வந்துட்டு மேல ஒரு ரூம்ல அந்த பாட்டி இறந்து கிடக்குறாங்க. அதாவது அந்த பொண்ணுடைய அம்மா இறந்து கிடக்குறாங்க. அந்த ரூமுக்கு போயிட்டு பார்த்தா அந்த அம்மா வந்துட்டு தூக்க மாத்திரை போட்டுட்டு அப்படியே தூங்கிட்டு இருப்பாங்க போல. தூங்கின மேனியாவே அந்த கொலைகாரன் வந்துட்டு ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்றாரு. இந்த அப்பா அம்மா ரெண்டு பேருக்கும் பெருசா செட் ஆகாம தனித்தனி ரூம்ல வாழ்ந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப ஃபாரன்சிக் டீம் வந்துட்டாங்களா, ஏதாவது ஃபிங்கர் பிரிண்ட் ஃபுட் பிரிண்ட் அந்த மாதிரி ஏதாவது கண்டுபிடிச்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்டுக்கிட்டே நடக்க ஆரம்பிக்கிறாரு. இன்னும் ஃபாரன்சிக் டீம் க்ளூ டீமே ஸ்பாட்டுக்கு வரவே இல்லை. இதுக்கப்புறம் தான் வந்து அந்த விஷயம்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னும் போது வந்த கொலைகாரன் உள்ளுக்குள்ள வந்து எதையும் ஆட்டையை போட்டு கொண்டு போவே இல்லை. உள்ளுக்குள்ள பிசிக்கலா ஏதாவது பண்ண போறான் அப்படின்னா ஒரு வயசானவங்க தான் இருக்காங்க. அவங்கள அவனால ஒண்ணுமே பண்ண முடியல. சொல்ல போனா அவங்க தூங்கிட்டு இருக்கும் போதே ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டான். வேற எதுக்காக இந்த கொலைகாரன் உள்ளுக்குள்ள வந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது மேபி ரிவெஞ்சா இருக்குமோ, யாரு கூடயாச்சும் முன்னாடி வம்பு வளர்த்து வச்சிருப்பாங்க, அதனால உள்ள வந்து கொலை பண்ணிட்டு போயிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்க அந்த இன்ஸ்பெக்டர் கேட்கும் போது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்புறாரு. இப்போ கிளம்பி ஆபீஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி மனைவிக்கு கால் பண்றாரு. இப்போ நான் 7 மாசத்துக்கு அப்புறமா டியூட்டில ஜாயின் பண்ணிட்டேன், அதுவும் ஜாயின் பண்ண உடனே ஒரு கேஸும் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது சூப்பருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்க ஃபேஸ்ல வந்துட்டு இவன் எதுக்கு இப்போ கால் பண்ணா அப்படின்ற மாதிரியே யோசிக்கிறாங்க. ஈவினிங் மீட் பண்ணலாமா, நீயும் நானும் பேசணும் அப்படின்னு சொல்லும் போது இல்ல எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, நான் முடிச்சுட்டு வர கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னும் போது லேட்டா ஆனாலும் பரவாயில்ல, மீட்டிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீயும் நானும் மீட் பண்ணலாம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவங்களும் வேண்டா வெறுப்பா ஓகே அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே நம்ம ஹீரோ 7 மாசத்துக்கு அப்புறமா ஸ்டேஷனுக்குள்ள போறாரு. நம்ம ஹீரோ அவருடைய கேபின்ல போயிட்டு உட்கார்ந்த உடனே கன்னு ஐடி கார்டுலாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு போறாங்க. அடுத்து ஃப்ரெண்டும் வராரு. என்ன மச்சான் போகும்போது ஒரு கொலையோட போன, திரும்பி வரும்போது 2 கொலையோட வந்திருக்க அப்படின்னும் போது நம்ம தலையில அந்த மாதிரி தான் எழுதிருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன விசாரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஹானர் கொலை அப்படின்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. உங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆலியா அப்படின்னு சொல்றாங்க. சமயம் அழுகிறாங்க. நீங்களும் உங்க அப்பா அம்மாவும் ஒன்னா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல எங்க அப்பா அம்மா தனியா வாழ்றாங்க, நான் தனியா என்னுடைய வீட்டுல என்னுடைய ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருக்கேன், எனக்கு பர்த்டே அப்படின்னு தான் வந்தவன் சும்மா இருக்காம தேவையில்லாத சில திங்ஸை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு வந்து பார்த்தா இந்த மாதிரி அப்பா அம்மாவை நாயை யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது நீங்க எவ்வளவு நேரம் ஷாப்பிங் மாலுக்கு போயிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது வீட்டுல இருந்து கிளம்பி திரும்பி வரத்துக்கு கண்டிப்பா 1 மணி நேரத்துக்கு மேல ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றா. இவங்க அழுதுகிட்டே பதில் சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, இந்த சிச்சுவேஷன்ல கேள்வி கேட்க எனக்கும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனா நீங்க தைரியமா ஆன்சர் பண்ணா மட்டும்தான் உங்க அப்பா அம்மாவை கொலை பண்ண கொலைகாரன் யாருன்னு கண்டுபிடிக்க முடியும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, உங்க அப்பா அம்மாக்கு யாரு கூடயாச்சும் பகை இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த மாதிரிலாம் யாருமே கிடையாது, யாருமே எங்க அப்பா அம்மாக்கு எனிமைகளே கிடையாது, ரொம்ப அமைதியானவங்க, அவங்க வாழ்க்கையை அவங்க வாழ்ந்தாங்க, யாரையும் கொஞ்சம் கூட டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது சரி உங்க அப்பா அம்மாக்கு உறவு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ரொம்ப ரொம்ப லவ் பண்ணாங்க, அவங்கள மாதிரி ஒரு காதல் ஜோடிய இந்த உலகத்துல பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்றா. சரி நீங்க என்ன நினைக்கிறீங்க, இவங்களை யாரு எதுக்காக கொலை பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இதே விஷயத்தை தான் நான் காலைல இருந்து யோசிச்சுட்டே இருக்கேன், யாரு எதுக்காக எங்க அப்பா அம்மாவை கொலை பண்ண போறாங்க, அந்த நாய் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அநியாயமா எதுக்காக அந்த நாயை கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுக நம்ம ஹீரோ இந்த பொண்ணுடைய எல்லா விஷயத்தையும் அப்படியே நோட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த பொண்ணு மேல என்ன பேசுறா, உள்ளுக்குள்ள என்ன விஷயம் நினைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே யோசிச்சு அப்படியே நோட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே சீஃபுக்கெல்லாம் சீஃப் ஒரு பெரிய போலீஸ் அதிகாரியை காமிக்கிறாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோவும் சரி இங்க இருக்க யாருமே சரி சாதாரண போலீஸ் ஆபீசர்ஸே கிடையாது, இவங்க எல்லாருமே ஸ்பெஷல் கிரைம் யூனிட்டை சேர்ந்தவங்க மக்களே, ரொம்ப ரொம்ப திறமையானவங்க, மத்த போலீஸால ஹேண்டில் பண்ண முடியாத கேசஸ் மட்டும்தான் இவங்க கைக்கு வரும். இப்ப அப்படியே அந்த சீஃப் வந்து நம்ம ஹீரோவுடைய சீஃபை மீட் பண்றாரு. என்ன உன் லக்கி சாம் திரும்பி வந்துட்டான் போல
போல அப்படின்னும் போது வந்தது மட்டும் கிடையாது, வந்து ஒரு கேஸை விசாரிக்கவும் ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னும் போது அந்த கொலைகாரன் இன்னமும் சாகல, கோமால் தான் இருக்கான். அவன் கண்ணை முழிச்சு எல்லா உண்மையும் சொல்ற அன்னைக்கு கண்டிப்பா உன் ஹீரோ ஜெயிலுக்கு தான் போறான், எல்லா வண்டவாளமும் தண்டவாளத்துல ஏறப்போகுது அப்படின்னும் போது இங்க பாருங்க சார், நீங்க அவனை பத்தி என்ன வேணா பேசுங்க, ஆனா நம்ம ஸ்பெஷல் கிரைம் யூனிட்லயே ஒரு பெஸ்டான ஆபீசர் இது வரைக்கும் எக்கச்சக்கமான நம்மளால கூட முடிக்க முடியாத கேஸை அவன் தனியா முடிச்சிருக்கான். கடைசியா நீங்க சொல்றீங்களே அந்த கொலைகாரன் கோமால இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேஸ கூட இந்த ஹீரோ தான் முடிச்சான். ருத்ரா எவ்வளவு டேலண்டான அதிகாரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், அவனை மட்டும் நடி பேசாதீங்க, இப்போ எதுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த ஆலயாவை மத்தவங்க மாதிரி உங்களால ட்ரீட் பண்ண முடியாது, சாதாரணமா விசாரிச்சுட்டு அந்த பொண்ணை அமுச்சு விடுங்க, அந்த பொண்ணு ஒரு சைல்டு ப்ராடஜி, இது வரைக்கும் எக்கச்சக்கமான மெடல் வாங்கியிருக்கா, அந்த பொண்ணு இந்தியாலேயே பயங்கர ஜீனியஸான ஒரு ஸ்டூடெண்ட், 13 வயசுல காலேஜையே கம்ப்ளீட் பண்ணிருக்கா, அந்த அளவுக்கு ஒரு ஜீனியஸான பொண்ணு, இப்ப கூட நாசாக்காக ஏதோ ஒரு கிரிட்டிக்கலான ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். அந்த பொண்ணை உள்ளுக்குள்ள வச்சு எந்த எவிடன்ஸும் இல்லாம விசாரிச்சு தொல்லை பண்ணா பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. இப்ப இந்த சீஃபும் நம்ம ஹீரோ என்ன விசாரிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு போறாங்க. இப்ப அப்படியே அந்த பொண்ணு கிட்ட விசாரிக்கும் போது நான் மட்டும் வீட்டை விட்டு போகாம இருந்திருந்தேன் அப்படின்னா அப்பா அம்மாக்கு எதுவுமே ஆயிருக்காது, தேவையில்லாத பொருளை வாங்க போயிட்டு இப்போ என்னுடைய அப்பா அம்மாவையே இழந்துட்டேன் அப்படின்னும் போது நம்ம ஹீரோ நோட் பண்றாரு. நீங்க எதுக்காக தேவையில்லாத பொருளை வாங்க போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த பொண்ணு அப்படியே இப்ப ஸ்டடியா பேச ஆரம்பிக்கிறா. இவ்வளவு நேரம் அழுதுட்டு அப்படியே நடிச்சுட்டே பேசிட்டு இருந்திருப்பா, இப்போ கொஞ்சம் ஸ்டடியா சில நேரங்கள்ல நம்ம எதுக்காக சில விஷயம் பண்றோம் அப்படின்னே நமக்கு தெரியாது, நம்மளா ஏதோ ஒரு விஷயம் பண்ணுவோம் அது ஒரு விளைவை ஏற்படுத்திடும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோக்கு கொட்டாவி வருது. சாரி மன்னிச்சுக்கோங்க, சில நேரங்கள்ல வேலை கொஞ்சம் ஹார்டா இருக்கும் போது இந்த மாதிரி கொட்டாவி வரும் அப்படின்னும் போது ஆமா ஆமா உங்களுக்கு தூக்கம் வரதான் செய்யும், ரொம்ப நேரமா என்ன உட்கார வச்சு கேட்ட கேள்வியே திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிற மாதிரி பேசும்போது ஓ உங்களுக்கும் தூக்கம் வருதா, காஃபி கொண்டு வர சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது வேணா டீ கொண்டு வாங்க, சுகர் இல்லாம பால் கொஞ்சமா ஊத்தி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா டீ கொண்டு வாங்க அப்படின்னும் போது சரி ஓகே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வெளியே போயிட்டு இவதான் கொலைகாரி இவதான் கொலை பண்ணிருக்கா அப்படின்னும் போது எதை வச்சு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் கேக்குறாங்க. நம்ம ஹீரோ அந்த வீடியோவை ரீவைண்ட் பண்ணி காமிக்கிறாரு. நம்ம ஹீரோ கொட்டாவி விடும்போது அந்த பொண்ணு எதுவுமே பேசாம ஸ்ட்ரைட்டா நம்ம ஹீரோவுடைய கண்ணையே பார்த்துக்கிட்டு இருந்திருப்பா. கொட்டாவி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும் போதே அங்க இருக்க சீஃப் கொட்டாவி விட ஆரம்பிக்கிறாங்க. பாத்தீங்களா நான் கொட்டாவின்னு சொன்ன உடனே நீங்க கொட்டாவி விட்டீங்க, இது வந்துட்டு ஹியூமன் பாடியில செட்டிங் மாதிரி செட் பண்ணப்பட்டிருக்கு, இது ஒரு எம்பத்தி, நான் வந்துட்டு கொட்டாவி விட்டா நீங்களும் கண்டிப்பா கொட்டாவி விடுவீங்க அப்படின்னு சொல்லும் போது இதை மட்டும் வச்சுக்கிட்டு கோர்ட்ல ப்ரூவ் பண்ண முடியாது, ஒருவேளை கோர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறமா ஜட்ஜுக்கே கொட்டாவி வரல அப்படின்னா கொட்டாவி வரல அவரு பொய் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தமாயிருமா, இதை மட்டும் எடுத்துக்கிட்டு கோர்ட்டுக்கு போக முடியாது, நீ ஏதாவது கண்டுபிடி அப்படின்னும் போது இல்ல அந்த பொண்ணு வந்துட்டு இந்த கொலைய ஒரு ப்ராஜெக்டா பண்ணிருக்கா, அந்த கொலையை பண்ணிட்டு தான் கொலை பண்ணிட்டேன் ஒரு பயங்கரமான விஷயத்தை சாதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரௌடா ஃபீல் பண்றா. சோ அதனாலதான் அந்த பொண்ணுக்கு எம்பத்தியே கிடையாது அப்படின்னு சொல்லும் போது நீ என்ன சொன்னாலும் ப்ரூவ் பண்ணும், ப்ரூஃப் இல்ல அப்படின்னா வேலைக்கு ஆகாது அப்படின்றாங்க சீஃப். இப்போ இந்த விஷயம்லாம் பார்த்துட்டு இந்த விஷயம்லாம் கண்காணிச்சுக்கிட்டு இருக்க இன்ஸ்பெக்டர் என்ன கேக்குறாரு அப்படின்னா சார் அந்த பொண்ணு வந்துட்டு பயங்கர ஜீனியஸ் அப்படின்னா எப்படி இந்த பொண்ணு மாட்டிக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கா, என்னமோ சம்திங் ராங்கா இருக்கு அப்படின்னும் போது உடனே சீஃப் சொல்றாங்க இந்த பொண்ணு வந்துட்டு 100க்கு போன் பண்றதுக்கு முன்னாடி ஷாப்பிங் மால்ல இருந்து கிளம்பியிருக்கா, இந்த பொண்ணு தான் கொலைகாரி அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தெரிஞ்சாலும் நமக்கு தெரிஞ்சாலும் ப்ரூவ் பண்ண நம்ம கிட்ட ப்ரூஃப் கிடையாது, எங்க அந்த கன்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது தெரியல அப்படின்றாரு. எங்க அந்த வார்த்தையை மறுபடியும் சொல்லு அப்படின்னும் போது நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு. தெரியாது முடியாது கிடையாது அப்படின்னா சீஃபை பார்த்து சொல்லவே கூடாது, நான் மறுபடியும் உள்ளுக்குள்ள போறேன் அப்படின்னு சொல்லிட்டு டீயை கொண்டு போயிட்டு கொடுத்துட்டு டீ குடிங்க அப்படின்னு சொல்ல அவங்களும் டீயை குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ மறுபடியும் விசாரிக்கிறாரு, ஆனா கடைசியா சொல்லியே சொல்லிடுறாரு எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு, ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்கல, ஒரு சின்ன எவிடன்ஸ் கூட கிடைக்கல, நீங்க தான் உங்க அம்மா அப்பாவை கொலை பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு எங்க அம்மா அப்பாவை பிடிக்காதான்னு கேட்டீங்க அப்படின்னா பிடிக்காது, சுத்தமா பிடிக்காது, ஆனா நான் தான் கொலை பண்ணனான்னு கேட்டீங்கன்னா அது எனக்கு தெரியாது உங்களுக்கும் தெரியாது, உங்களால ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நீ ஒரு பயங்கரமான ஜீனியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ புகழ்றாரு. இந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே நீங்க என்ன ஓவரா புகழ்றீங்க அப்படின்னும் போது பரவாயில்ல நீ அதுக்கு தகுதியானவ அப்படின்னு சொல்லும் போது என்னையா என்ன ஃப்ளோட் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஒரு சாதாரண ஜூனியர் ஒரு சீனியரை பார்த்து ஃப்ளோட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கலாய்க்கிறாரு. நம்ம ஹீரோ அந்த பொண்ணும் நிறைய விஷயம் பேசுவாங்க. நம்ம ஹீரோ கடைசியா என்ன சொல்லுவாரு அப்படின்னா கொலைகாரன் யாரா இருந்தாலும் அவன் இருட்டுக்குள்ள இருந்தாலும் நான் இருட்டுக்குள்ள போயிட்டு கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து நான் சொன்னது கரெக்டா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நீ சொன்னது ரொம்ப கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு சொல்றாரு. நீ சொன்னது எல்லாமே கரெக்ட், அவதான் கொலைகாரி, ஆனா நீ என்ன கேள்வி கேட்டாலும் அந்த பொண்ணு ஏடா கூடமா ஆன்சர் பண்றா
பண்றா, இதை மட்டும் வச்சுக்கிட்டு அந்த பொண்ணை நம்மளால கைது பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் சொல்லும் போது அதுக்காக இவதான் கொலகாரின்னு தெரிஞ்சும் வெளியே விடவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம கிட்ட வேற ஆப்ஷனே கிடையாது, அந்த பொண்ணை வெளியே விடு, கொஞ்சம் கொஞ்சமா எப்படியாச்சு அவதான் கொலகாரின்னு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணு அப்படின்னும் போது நம்ம ஹீரோ போயிட்டு கதவை திறந்து ஆலியா நீங்க இப்போதைக்கு வெளியே போலாம் அப்படின்னும் போது அந்த பொண்ணு வெளியே போகும்போது நம்ம ஹீரோவை பார்த்து ஒரு மாதிரி கொட்டாய் விட்டு கலாய்க்கிற மாதிரி பண்றா. உங்களை பார்த்ததுல நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவா. இந்த பொண்ணுடைய ஆக்டிங் எல்லாமே செம கியூட்டா இருக்கும், பயங்கர கிளாஸா இருக்கும். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு மனைவியை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு கதவை தட்டினா அவங்க வந்து கதவை திறக்கிறாங்க. பார்க்கவே செம கியூட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. உன் ட்ரெஸ் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போக இதுக்கு முன்னாடியே சரக்கடிச்ச மாதிரி அங்க ஒயின் பாட்டில் அதுக்கப்புறம் அந்த கிளாஸ்லாம் இருக்கு. என்னமா நான் வரத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டியான்னு கேட்கும் போது நான் வேற ஒருத்தரை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோக்கு மனசு உடைஞ்சு போகுது. யாரது யாரது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அங்க இருக்க மர சுவத்தையே உடைக்கிறாரு. ஏன் இந்த மாதிரி மோசமா நடந்துக்கிற, நீ வந்துட்டு என் கூடவே கிடையாது, எனக்கு சப்போர்ட்டா இருக்கவே மாட்டேற, எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு சுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னும் போது ஏமா நீ தானே கொஞ்சம் கேப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட, அதான் நான் தனியா போயிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கேன், நீ தனியா வாழ்ந்துகிட்டு இருக்க அப்படின்னும் போது இப்போ கிடையாது, இதுக்கு முன்னாடி நீயும் நானும் பல வருஷமா ஒன்னா புருஷன் பொண்டாட்டியா வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இல்லையா, அப்ப கூட நீ எனக்கு சப்போர்ட்டிவா ஆறுதலா என் கூடவே இருந்ததே கிடையாது. எப்ப பார்த்தாலும் அந்த கொலகாரனை பிடிக்க போறேன், அந்த கொள்ளக்காரனை பிடிக்க போறேன், அந்த கற்பழிச்சவனை பிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவேன். உனக்கு என்னை விட உன்னுடைய கேஸ் உன்னுடைய வேலை தான் முக்கியம் அப்படின்னும் போது அப்படின்னா இப்போ இருக்கவன் உன் கூடவே இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவங்க ஆமா அப்படின்றாங்க. யாரவன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது பேரு ராஜு அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப நாளா ஒன்னா இருக்கீங்களா, பயங்கர டீப்பா லவ் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவங்க அமைதியா இருக்கும் போது நம்ம ஹீரோ கடுப்பாயிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஆலியாவை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு கிளம்பி ஒரு வீட்டுக்கு போறா. ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்ல குடியிருக்கா மக்களே, வீடு சும்மா பங்கமா இருக்கு. இந்த பொண்ணு போயிட்டு கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து நம்ம ஹீரோவை பத்தி சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறா. நம்ம ஹீரோ டிசிபியா இருக்காரு, இது வரைக்கும் எக்கச்சக்கமான கேஸை முடிச்சிருக்காரு. ஆனா 7 மாசத்துக்கு முன்னாடி ஒரு கொலகாரனை பிடிக்க போயிட்டு அந்த கொலகாரன் கீழே விழுந்துட்டான் அப்படின்ற மாதிரி போலீஸ் வட்டாரங்கள்ல சொன்னாலும் நம்ம ஹீரோ தான் பிடிச்சி தள்ளி விட்டு கொலை பண்ண பார்த்தாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ அந்த கொலகாரன் கண்ண முடிச்சு வந்து நம்ம ஹீரோக்கு எதிராக சாட்சி சொன்னா நம்ம ஹீரோ ஜெயிலுக்கு போக வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருக்கு. இப்போ ஹீரோவுடைய மனைவியை பாக்குறாங்க. அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் அதுக்கப்புறம் ஃபேஸ்புக் ப்ரொஃபைல்லாம் பார்க்கும்போது வேற ஏதோ ஒரு பையன் கூட சேர்ந்துட்டு போட்டோஸ்லாம் கிளிக் பண்ணிருக்காங்க. ஹனி டார்லிங் டியர் அப்படின்லாம் டெக்ஸ்ட் போட்டிருக்காங்க. ஐ மீன் அந்த வீடியோக்கு கீழே நமக்கு என்ன தோணுதோ அதை நம்ம போடுவோம் பாத்தீங்களா, அதை வந்துட்டு பயங்கர லவ்லியா போட்டு வச்சிருக்காங்க. சோ அப்படின்னா இந்த புருஷன் பொண்டாட்டிக்கு கனெக்ஷன் சரி கிடையாது. ருத்ராவுடைய பொண்டாட்டி கனெக்ஷனை கட் பண்ணி வேற எங்கேயோ மாத்தி குத்தி வச்சிருக்கா போல அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா விஷயத்தையும் இந்த பொண்ணு உட்கார்ந்த இடத்துலயே கண்டுபிடிக்கிறா மக்களே. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. நம்ம ஹீரோ கிளம்பி ஒரு பாருக்கு போயிட்டு அந்த ரிங்கை கழட்டி பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு சருகு போட்டுக்கிட்டு இருப்பாரு. அப்போ அவருடைய ஃப்ரெண்ட் அங்க வராரு, அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா இந்த பொண்ணு கிளம்பி வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அங்க நம்ம ஹீரோ நின்னுகிட்டு இருக்காரு. ஆக்சுவலா விலங்குகளை யாராவது கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த விலங்குகளை எரிச்சு அந்த விலங்குடைய உரிமையாளர்கிட்ட சாம்பலை ஒப்படைச்சிருவாங்களாம். அதே போல இந்த பொண்ணு கையில சாம்பலை கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க என்னுடைய நாயை எரிக்காம இருந்திருக்கலாம் அப்படின்னும் போது கொலை செய்யப்பட்ட அனிமல்ஸை வந்துட்டு இந்த மாதிரி தான் பண்ணுவோம், இதான் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு அந்த நாய்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னும் போது ஏன் உனக்கு உங்க அப்பா அம்மாவை பிடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இந்த பொண்ணு நேரா ரூம்குள்ள போறா. நம்ம ஹீரோவும் பின்னாடியே வராரு. அங்க அந்த பொண்ணு வந்துட்டு பாத்தீங்கன்னா பிளாக் ஹோலை வந்துட்டு ஒரு இது மாதிரி மாட்டி வச்சிருப்பா. அதை நம்ம ஹீரோ பார்க்கும்போது பிளாக் ஹோல்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அது ரொம்ப பெருசா இருட்டா இருக்கும், தனக்குள்ள வர எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள இழுத்து அழிச்சிடும் அப்படின்றாங்க. சரி இப்போ இதுக்கு என்ன பார்க்க வந்திருக்கீங்க, மறுபடியும் விசாரிக்க வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது மேபி அப்படின்னு சொல்றாரு. என்னப்பா உன்னை பார்க்கவே ரொம்ப ரொம்ப சோகமா தெரியுது, என்ன உன் பொண்டாட்டி உன்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாளா, உன்னை விட அழகான ஹேண்ட்ஸமான ஒரு பையனை பார்த்துட்டு போயிட்டாளா, ரொம்ப வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது வலிக்குதுதான், ஆனா உன்னால அந்த வலியை ஃபீல் பண்ண முடியாது, காதல்னால நான் அந்த வலியை ஃபீல் பண்றேன், உனக்கு தான் காதலே கிடையாது, உனக்கு காதல்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இப்ப என்ன என் கூட ரொமான்ஸ் பண்ண வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேக்குறா. நீ அப்படி நினைச்சா என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, நீ வந்துட்டு கொலை பண்ணிட்டு கன்னை வீட்டுல வச்சிருப்ப, அதை பார்க்கலான்னு வந்த அப்படின்னும் போது நான் எதுக்காக அந்த கன்னை வீட்டுல வச்சிருக்க போறேன், அந்த கன்னு எப்படி என்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இங்க பாரு, நீ மட்டும் புத்திசாலியா இருந்த அப்படின்னா அந்த கன்னை தூக்கி எங்கேயாச்சும் போட்டிருப்ப, உன் கையில இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்ல, அப்படியும் இருக்கலாம், முடிஞ்சா கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சவால் விடுறா. அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோ ஒண்ணுமே பேசாம அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இப்போ
இந்த பொண்ணு என்ன பண்றானா கம்பி மாதிரி ஏதோ ஒரு ஷார்ப்பான ஆயுதத்தை தூக்கிட்டு நம்ம ஹீரோவுடைய மனைவி எங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணி அவங்கள பிடிச்சி ஓரமா இழுத்துட்டு போயிட்டு அசஞ்சனா குத்தி கொலை பண்றவன் திரும்பி என்ன பார்க்காத அப்படின்னும் போது நீ யாரு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது உன்னுடைய புருஷன் என்கிட்ட தப்பா பிஹேவ் பண்றான், என்னை கூட்டிட்டு போயிட்டு தப்பு தப்பா தொட்டான், என்னுடைய ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சிட்டான் அப்படின்னும் போது அவர் அந்த மாதிரிலாம் பண்ணிருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்ல அப்புறம் உன் புருஷன் உன்னை பத்தியும் சொன்னான், ஏதோ ஒரு சைக்கோ உன்னை கடத்திட்டு போயிட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்ணி துண்டு துண்டா கட் பண்ணி அவன் கூடவே உன்னை வச்சுக்கிட்டானாமே அப்படின்னும் போது இவங்க ரொம்பவே பயப்படுறாங்க. ஆனா இந்த பொண்ணு இவங்கள ஒண்ணுமே பண்ணாம அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. இவங்களால வந்துட்டு பாத்தீங்கன்னா யாரு வந்தா யாரு போனா அப்படின்ற விஷயத்த கூட பார்க்கவே முடியல. ஆனா இந்த எல்லா விஷயத்தையும் உடனே ஹீரோ கிட்ட கால் பண்ணி சொல்லும் போது நம்ம ஹீரோ செமையா கடுப்பாகிறாரு. நேரா சீஃப் கிட்ட போயிட்டு நான் சொன்னா கேட்டீங்களா, இப்போ பாருங்க அந்த பொண்ணு என் மனைவியவே மிரட்டிருக்கா, கொலை பண்றவனு மிரட்டிருக்கா, இப்போ அவளுடைய நெக்ஸ்ட் டார்கெட் நான் தான் அப்படின்னும் போது உங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. யாரோ பொண்டாட்டிய ஏதோ பண்ணிருக்காங்க, அங்க வந்துட்டு அந்த ஆளையா தான் வந்துட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு எந்த கேமரா ஃபுட்டேஜும் கிடையாது, முக்கியமா உன் பொண்டாட்டியும் பார்க்கவே இல்ல. இப்படி இருக்கும்போது அந்த பொண்ணை போயிட்டு எப்படி கைது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மேடம் எல்லாத்துக்கும் அவதான் காரணம், அவதான் கொலகாரி அப்படின்னும் போது ப்ரூஃப் எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நம்ம ஹீரோ உடனே ரூமுக்கு போறாரு. போயிட்டு அந்த கிரைம் ஸ்பாட்ல எடுத்த எல்லா போட்டோஸையும் செக் பண்றாரு. அப்படி செக் பண்ணும்போது ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. இவருடைய கண்ணையே டிஸ்அசெம்பிள் பண்ணி பார்த்துட்டே இருக்கும்போது அங்க ஃப்ரெண்டு வராரு. உனக்கு தான் கண்ணே பிடிக்காது, இப்போ கண்ணை வச்சு என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கண்ணை வச்சு ஒன்னு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த கண்ணுக்குள்ள இருக்க அந்த பாகங்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா, அது வந்துட்டு இரும்பால செஞ்சிருப்பாங்களாம். ஆனா கண்ணுடைய மேல் புறத்தை வந்துட்டு பாலிமரால அதாவது பிளாஸ்டிக்கால செஞ்சிருப்பாங்க அப்படின்றாரு. யோ என்னையா சொல்ல வர, எதுவுமே புரியல அப்படின்னும் போது நம்ம ஹீரோ நேரா போயிட்டு சீஃபை பார்த்து அவன் இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா அந்த கண்ணை மறைக்கணும் இல்ல அழிக்கணும், அதுக்காக அந்த நாயை பலி கொடுத்திருக்கா அப்படின்னும் போது அதாவது என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த பொண்ணு கொலை பண்ணிட்டு இந்த கண்ணை டிஸ்அசெம்பிள் பண்ணி அதுக்கப்புறம் அந்த நாயை கொலை பண்ணி நாயுடைய வயிற்றுக்குள்ள இந்த கண்ணை வச்சிருக்கா. நம்ம விலங்குகள் இறந்து போனா போஸ்ட்மார்ட்டம் பண்ணாம எரிச்சிடுவோம் அப்படின்ற விஷயம் நல்லாவே அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. சோ நம்மளும் அதே போல நாயை எரிச்சிட்டோம், அந்த கன்னும் வந்துட்டு இப்போ அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கன்னுக்கு நெருப்பு வைக்க பாக்குறாரு. டேய் பைத்தியம் முடிச்ச வெட்டுக்கிளி, என்ன காரியம் தான் பண்ணிக்கிட்டு இருக்க, எனக்கு புரியுது, இப்போ என்ன பண்ண போற, ப்ரூஃப் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த பொண்ணுடைய வீட்டுல நம்ம நாயோடைய அஸ்தியை கொடுத்தோம் இல்லையா, அந்த அஸ்திக்குள்ள கண்டிப்பா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இங்க இருந்து கிளம்பி அந்த பொண்ணுடைய வீட்டுக்குள்ளேயே பூந்து அந்த அஸ்தியை எடுக்கிறாரு. எடுத்து உள்ளுக்குள்ள பார்க்கும்போது கன்னுடைய சில பாகங்கள் இருக்கு. ஆனா கண்டிப்பா இதை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு ஹீரோக்கு நல்லாவே தெரியும். இது எடுத்துட்டு வெளியே வராரு. லிப்டுக்குள்ள ஏற கரெக்டா அந்த டைம்ல ஆலியா லிப்டுக்குள்ள இருந்து வெளியே வராங்க. நம்ம ஹீரோ அந்த அஸ்தியை காமிச்சு வெறுப்பேத்திட்டு லிப்ட் மூலியமா கீழே போக இந்த பொண்ணு கத்தியோட பின்னாடியே போறா. நம்ம ஹீரோ ஒரு பாலத்துக்கு மேல போய் நின்னுட்டு அந்த அஸ்தியை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கும் போது இதை வச்சு உன்னால ஒண்ணுமே ப்ரூவ் பண்ண முடியாது, இதனுடைய அந்த ஃபாரன்சிக் வேல்யூ வந்துட்டு மொத்தமா எரிஞ்சு போச்சு, நான் தான் இந்த துப்பாக்கிய நாய்க்குள்ள வச்சேன் அப்படின்னு கூட உன்னால ப்ரூவ் பண்ண முடியாது அப்படின்னும் போது இந்த விஷயம்லாம் எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா உன்னையே நீ ஜீனியஸ் நினைச்சுக்கிட்டு இருக்க இல்லையா, அந்த தலைகணத்தை உடைக்க தான் இதை கொண்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தூக்கி போடும்போது இந்த பொண்ணு கடுப்பாகிறா. இங்க பாரு, இப்போ நான் நினைச்சேன் அப்படின்னா உன் மேல கூட கம்ப்ளைண்ட் கொடுத்து உன்னை ஜெயிலுக்குள்ள அனுப்ப முடியும், இல்லனா சஸ்பென்ஷன் வாங்க வைக்க முடியும், என்கிட்ட மோதாத அப்படின்னு சொல்லிட்டு கத்திய காமிக்கும் போது அந்த கத்திய புடுங்கி கழுத்துல வச்சு இங்க பாரு, தேவையில்லாம என் பொண்டாட்டிய தொல்லை பண்ணாத, இதுக்கப்புறமும் என் பொண்டாட்டி மேல கை வச்ச அப்படின்னா நான் உன்னை என்ன பண்ணுவனே தெரியாது அப்படின்னும் போது என்ன காதலா, அந்த பொண்ணு காதல்ன்ற பேர்ல வேற எவன் கூடயே சுத்திக்கிட்டு இருக்கா, நீ போயிட்டு அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னும் போது அடியே உனக்கு காதல்னா என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இங்க காதல்னு சொல்லிட்டு ஒண்ணுமே கிடையாது, அவங்க தேவைகளை பூர்த்தி பண்ணிக்க காதல்னு ஒரு டேர்ம் வச்சிருக்காங்க, மத்தபடி காதல்னு இங்க ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொமான்டிக்கா ஒரு லுக் விட்டுக்கிட்டு இருக்கா. இங்க பாரு, கத்திய சும்மா கழுத்துல வச்சுக்கிட்டு இருக்காத, வேணும் அப்படின்னா அறுத்து போட்டு போ, இல்லனா எனக்கு ஒரு கிஸ் பண்ணு அப்படின்னும் போது ஹீரோ கடுப்பாயிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இங்க பாரு ருத்ரா, நீ என்ன ஓவரா உதாசீனப்படுத்துற அப்படின்னும் போது இங்க பாரு, நீ சும்மா இருக்கல, இதுக்கப்புறமும் என் பொண்டாட்டி மேல கை வச்ச ஏதாவது பண்ண பார்த்த அப்படின்னா அந்த ரெண்டு கொலைக்கும் உங்க அப்பா அம்மாவை கொலை பண்ண இல்லையா, அந்த கொலைய வேற யாரோ பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா பழைய தூக்கி போட்டு கேஸ க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன், அப்புறம் நீ ஜீனியஸ்லாம் கிடையாது, ஒரு சாதாரண கொலகாரியா தான் இருக்க முடியும் அப்படின்னும் போது அந்த மாதிரி உன்னால பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதாவது உன்னுடைய கோட்பாடு உன்னுடைய நியாயங்கள்லாம் மீறி நடப்பையான்னு கேட்கும் போது எனக்கு வேணும் அப்படின்னா என்ன வேணா பண்ணுவேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இங்க இருந்து கிளம்பி மனைவியுடைய பாய் ஃப்ரெண்டுடைய வீட்டுக்கு போறாரு. மனைவி அந்த பாய் ஃப்ரெண்டுடைய வீட்டுல தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு நல்லாவே தெரியும். போயிட்டு காலிங் பெல் அடிக்கும் போது அந்த ராஜு வரான். அந்த பாய் ஃப்ரெண்டு பேரு ராஜு
ராஜு மக்களே, நீங்க யாரு, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, என் பொண்டாட்டி உள்ளுக்குள்ள இருக்கா இல்லையா, அவளை பார்க்கணும், கூப்பிடு அப்படின்னு போது கூப்பிட முடியாது, அவளுக்கு உன்னை பார்க்க விருப்பம் கிடையாது அப்படின்னு சொல்லும் போது இவரை பிடிச்சி அடிக்கலான்னு போவாரு. அடிக்காம பக்கத்துல குத்துறாரு. அப்பதான் மனைவி வெளியே வராங்க. நான் தான் வந்துட்டல, பிரச்சனை பண்ணாத, உனக்கு இப்போ என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கரெக்டா அந்த டைம்ல போலீஸ் ரவுண்ட்ஸ் போகும்போது இந்த விஷயத்த பார்த்துட்டு, யாரியா நீ, என்னையா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நீங்களும் நானும் ஒரே இனம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஐடி கார்டை காமிக்கிறாரு. இங்க பாரு, உன்னுடைய முடிவு இதுதான், இதான் இந்த வாழ்க்கை தான் உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த முடிவை நான் ரெஸ்பெக்ட் பண்றேன், நான் உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நெத்தில ஒரு உம்மா கொடுத்துட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறாரு. போலீஸ் வண்டிக்குள்ள ஏத்திட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறாங்க. இதே டைம்ல ஆலியா கிளம்பி ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறா. ஒரு போலீஸ் உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. அந்த பக்கமா நடந்து போகும்போது, மேடம் நீங்க அந்த பக்கம் போக கூடாது, யாருக்கும் அலோட் கிடையாது அப்படின்னும் போது, ஐயோ சாரி நான் தான் மாறி வந்துட்டேன் போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து திரும்புறாங்க. ஸ்டார்டிங் சீன்ல ஒரு கொலைகாரனை காமிச்சாங்க பாத்தீங்களா, அவன் தான் இங்க கோமால படுத்துக்கிட்டு இருக்கான். இப்ப அப்படியே இந்த பொண்ணு நம்ம ஹீரோக்கு கால் பண்றா. கால் பண்ணி, இப்ப நீ எனக்கு ஏதோ வாழ்க்கை பிச்சை போட்ட மாதிரியே எனக்கு ஏன் ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இங்க பாரு, உனக்கும் எனக்கும் இந்த கேஸுக்கு இருந்த எல்லா சம்பந்தமும் இதோட முடியுது அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்றாரு. இங்க தான் ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. இப்போ செகண்ட் எபிசோட் ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு இன்ஸ்பெக்டரையும் ஒரு கான்ஸ்டபிளையும் காமிக்கிறாங்க. ஒரு பாலத்துக்கு அடியில யாரையோ ஷூட் பண்ணி கொலை பண்ணி வச்சிருக்காங்க. உடனே கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லிட்டு வாக்கி டாக்கில தகவல் கிடைச்சிருக்கும். இவங்க உடனே கிளம்பி ஸ்பாட்டுக்கு வராங்க. வந்து பார்த்தவங்க வாக்கி டாக்கி மூலமா யாரையோ உண்மையிலேயே ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டாங்க போல, பாடி இங்க கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே கிட்ட போனா அந்த பாடி டக்குன்னு கண்ண முடிக்குது. இவன் சாகல போல, டக்குன்னு கன் எடுக்கிறான். வந்த 2 போலீஸையும் ஷூட் பண்ணிட்டு ஒரு போலீஸோடைய அந்த வாக்கி டாக்கி எடுத்துட்டு ஒரு டூப்ளிகேட் வாக்கி டாக்கியை வச்சுட்டு அங்கிருந்து கிளம்புறான். இவனை நம்ம சைக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கலாம். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. அந்த ராஜுவை கூப்பிட்டு ஹீரோவுடைய சீஃப் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. உங்க வீட்டுக்குள்ள பூந்து உங்களையே அட்டாக் பண்ண பார்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ருத்ரா மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எந்த பெரிய பிரச்சனையும் கிடையாது, அவருக்கு சொந்தமான பொருள் என் வீட்டுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேடி வந்தாரு. இல்ல அது எனக்கு தான் சொந்தமான பொருள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வாக்குவாதம், பெருசா வேற ஒண்ணுமே கிடையாது, நான் அந்த கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிளம்பி வெளியே போறான். வெளியே போனா ஹீரோவுடைய மனைவி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ சொன்ன மாதிரி தான் சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றான். இப்போ சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவங்களும் சந்தோஷப்படுறாங்க. இப்போ அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ டீமோட கிளம்பி ஸ்பாட்டுக்கு வராரு. அங்க பிரஸ் மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் மத்த போலீஸ்லாம் இருக்காங்க. நம்ம ஹீரோவும் இன்ஸ்பெக்டரும் சுத்தி முத்தி பார்க்கும்போது, இவங்க இன்ஸ்பெக்டர் அவரு கான்ஸ்டபிள் இவங்கள முன்னாடியே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. எப்படி சார், எதுக்காக ஷூட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, மேல இருக்க காக்கி சட்டையை பார்க்காத, யாரு இறந்து போயிருக்கா அப்படின்னு மட்டும் பாரு, இவங்க போலீஸ் அப்படின்ற கண்ணோட்டத்துல பார்க்காம எப்படி கொலை பண்ணப்பட்டிருப்பாங்க, எப்படி இறந்து போயிருப்பாங்க அந்த ஆங்கிள் பாரு அப்படின்னு சொல்லும் போது, அங்க ஒரு போலீஸ் அதிகாரிக்கு 2 புல்லட் கரெக்டா பாயிண்ட் பிளாங்க்ல, அதாவது நெஞ்சிலேயே ஷூட் பண்ணிருப்பான். பக்கத்துல ஷூட் பண்ணிருப்பான். பயங்கரமான ஷூட்டர் போல. இவன் கண்டிப்பா முதல் முறையா கன்னை பயன்படுத்தல, இதுக்கு முன்னாடியே நிறையவே பயன்படுத்திருப்பான் போல அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பாக்குறாங்க. அங்க ஒரே ரத்த கரையா இருக்கும். இது கண்டிப்பா அந்த கொலைகாரனுடைய ரத்தமா இருக்க வாய்ப்பே கிடையாது. அவன் வந்துட்டு டெட் பாடி மாதிரி பிளான் பண்ணி படுத்துக்கிட்டு இங்க வர வச்சு அதுக்கப்புறம் தான் கொலை பண்ணிட்டு போயிருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கெஸ் பண்றாரு. சார், ஆனா எதுக்காக இவங்க 2 பேரை கொலை பண்ணும்? அவன் கொலை பண்ண போறான், இல்ல யாரையோ பழிவாங்க போறான், அவங்க போலீஸ் அப்படின்னா ஏன் 100க்கு கால் பண்ணி சொல்லணும்? 100க்கு கால் பண்ணி சொன்னா அவன் எதிர்பார்க்கிற நபர் தான் வரணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, யாரு பக்கத்துல இருக்காங்களோ அவங்க தான் வருவாங்க அப்படின்னும் போது கரெக்ட். அவன் கொலையை மட்டும்தான் பிளான் பண்ணிருக்கான், யாரை கொலை பண்ணும் அப்படின்ற அந்த டார்கெட்டை பிளானே பண்ணல, கொலை பண்ணும் அப்படின்றது மட்டும்தான் அவனுடைய திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. இப்போ அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. ஸ்டேஷன்ல கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஒரே ஒரு ஃபுட்டேஜ் மட்டும் தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. ஏன் வேற எந்த ஃபுட்டேஜும் கிடைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, திடீர்னு பார்த்தா இந்த வாரத்துல 4-5 கேமராவை யாரோ ஆட்டையை போட்டு கொண்டு போயிருக்காங்க அப்படின்னும் போது, அது எப்போன்னு கேட்டா, இப்போதான் இந்த வாரத்துல மட்டும் 4-5 கேமராவை ஆட்டையை போட்டு கொண்டு போயிருக்காங்க அப்படின்னும் போது, அப்படின்னா இந்த கொலைகாரன் பக்காவா பிளான் பண்ணி தான் இந்த கொலையை பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. அந்த கேமரா ஃபுட்டேஜை பார்க்கும்போது கொலை பண்ணிட்டு அவன் ஓடல, பதட்டமா நடக்கல, எதுவுமே பண்ணாம ரொம்ப கேஷுவலா நடந்து போறான். பயப்பட்டான் இல்ல பதட்டப்பட்டான் அப்படின்னா அவனுடைய ஷோல்டர் கீழே இறங்கி இருக்கும், அது பயங்கர ஸ்டெடியா இருக்கு அப்படின்னா இவன் இதுக்கு முன்னாடியே நிறைய கொலையை பண்ணிருப்பான், கண்டிப்பா ட்ரைன்டு அப்படின்றாரு. இவன் ஆர்ம்டு போர்சஸ் சேர்ந்தவனா இருப்பான் அப்படின்னு சொல்லும் போது, எப்படி சார் பார்த்தோன்னே பக்காவா கண்டுபிடிச்சிங்க அப்படின்னும் போது, இவன் மட்டும் கிடையாது, இவனுடைய அப்பாவும் ஆர்ம்டு போர்ஸ்ல ஒர்க் பண்ணி இப்ப ஏதாவது கிரைம் பண்ணி உள்ள போயிருக்க கூட வாய்ப்பு இருக்கு, இல்லனா இந்த குடும்பமே வந்துட்டு ஏதாவது கிரைம்
கிரைம்ல மாட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி ராணுவ வீரர்கள் சம்பந்தப்பட்ட எல்லா கேஸையும் எடுத்து டீடைலா செக் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது, எப்படி சார் பார்த்தவனே கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அந்த ட்ரைனிங் வந்துட்டு வளர்ப்புலையும் நடவடிக்கையிலையும் தெரியும் அப்படின்னு சொல்றாரு. இந்த டைம்ல யாரோ கால் பண்றாங்க. யாருன்னு பார்த்தா ஆளையா தான் கால் பண்ணி கலாச்சிக்கிட்டு இருக்கா. இந்த பொண்ணு கோமால இருக்க கொலைகாரனை போயிட்டு பார்த்து ஏதோ டயலாக்லாம் பேசிக்கிட்டு இருக்கும் போது, இப்போ எதுக்கு அங்க போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சும்மா உன்னுடைய எனிமைய பார்த்துட்டு போலான்னு வந்தேன், எப்படி என்னுடைய இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஹீரோ கடுப்பாயிட்டு போனை கட் பண்றாரு. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணா ஒரு மீட்டிங். நம்ம ஹீரோ யாரு கொலைகாரனா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாரு. இப்போ ஒரு ராணுவ வீரருடைய போட்டோவை காமிக்கிறாரு, யஷ்வந்த் அப்படின்னு சொல்லி. இவரு இதுக்கு முன்னாடி ஆர்ம்டு போர்சஸ்ல இருந்திருக்காரு, இப்போ ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. ஆனா 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பார்ல குடிச்சிட்டு சண்டை போடும் போது அங்க வந்த போலீஸ் அதிகாரி இந்த யஷ்வந்த சமாதானப்படுத்த ட்ரை பண்ணும்போது பாட்லால மண்டையிலேயே அடிச்சு அந்த போலீஸ அங்கேயே கொலை பண்ணிட்டாரு. அவரு கொலை பண்ணும் போது சரியான கொடி போதையில இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரை கைது பண்ணி விசாரிச்சு இப்போ ஆயுள் தண்டனை கைதியா ஜெயிலுக்குள்ள இருக்காரு. இவருடைய பையன் தான் அசோக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையனை காமிக்கிறாரு. இந்த பையனும் வந்துட்டு அப்பா என்ன மாதிரி ஒரு ஆர்மி மேனா ஒர்க் பண்ணாரோ அதே போர்சஸ்ல வந்துட்டு இவனும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். ஆனா என்னாச்சோ தெரியல, 6 மாசத்துக்கு முன்னாடி இவனை லீவ் பண்ணி அமிச்சிட்டு இருக்காங்க. இவன் கிளம்பி பூனேக்கு வந்திருக்கான். இவனுக்கு ஒரு மனைவி இருக்காங்க. அந்த ஒரு மனைவியும் டைவர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு டைவர்ஸ்க்கும் அப்ளை பண்ணிருக்காங்க. மனைவியை கூட இவன் பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கான். கண்டிப்பா இவன் தான் வந்து இப்போ கொலை பண்ண அந்த கொலைகாரனா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போது, இவனுக்கும் இறந்து போனவங்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் கேட்கும் போது, இவன் டார்கெட் பண்றது அந்த காக்கி சட்டையை மட்டும்தான், அதை போட்டுக்கவங்க கிடையாது அப்படின்னு சொல்றாரு. போலீஸை மட்டும்தான் இவன் டார்கெட் பண்ணி ஷூட் பண்ணி கொலை பண்றான், இல்ல ஏதோ பண்ணி கொலை பண்றான் அப்படின்றாரு. இப்போ இதே விஷயத்த நியூஸா சொல்லிட்டு இருக்காங்க. போலீஸ்க்கே பாதுகாப்பு கிடையாது, போலீஸையே யாரோ ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஓடிட்டு இருக்கு. இந்த நியூஸை அந்த கொலைகாரன் கேட்டுட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம ஏதோ ஒரு பெரிய தாக்குதலுக்கு தயாராயிட்டு இருக்கான் அப்படின்னு தெரியுது. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஒரு லேடி கான்ஸ்டபிள காமிக்கிறாங்க. ஏதோ சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு 100க்கு கால் வந்திருக்கும். இவங்க கிளம்பி ஸ்பாட்டுக்கு வந்து பாக்குறாங்க. இங்க யாரையும் காணும். அது வந்துட்டு ஃபால்ஸ் கால் போல. நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கி டாக்கில சொல்லிட்டு அங்கிருந்து போக ட்ரை பண்ணும்போது, அப்போ அங்க வந்த சைக்கோ கிட்ட வந்து வயிற்றுலயே டப்புன்னு ஷூட் பண்ணிட்டு அவன் பாருன்னு போறான். அதுக்கப்புறம் தான் ஸ்பாட்டுக்கு போலீஸ்லாம் வராங்க. இந்த விஷயம் ஹீரோடைய டீமுக்கும் தெரிய வந்து இவங்களும் ஸ்பாட்டுக்கு வராங்க. இவங்க வரத்துக்கு முன்னாடியே லோக்கல் போலீஸ் ஆம்புலன்ஸ்லாம் வந்துருச்சு. டெட் பாடியை தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இவன் எங்க ஷூட் பண்ணான்னு கேட்கும்போது வயிற்றுல கிட்ட ஓடி வந்து ஷூட் பண்ணிருக்கான் அப்படின்னும் போது, இவன் எதுக்காக இந்த மாதிரி பண்ணணும்? இதுக்கு முன்னாடி கேஸ்ல வந்துட்டு அவன் தூரமா இருந்து ஷூட் பண்ணிருக்கான், பக்காவா பாயிண்ட் பிளாங்க்ல ஷூட் பண்ணிருக்கான். இப்போ எதுக்காக கிட்ட வந்து வயிற்றுல கண்ணை வச்சு ஷூட் பண்ணும்? ஏதோ ராங்கா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பாக்குறாரு. அப்போ திடீர்னு ஏதோ வெளிச்சம் அடிக்குது. என்னன்னு பார்த்தா பில்டிங்க்கு மேல அந்த சைக்கோ உட்கார்ந்துட்டு கண்ணை வச்சு டப்புன்னு ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான். இது ஒரு டிராப், எல்லாரும் டவுன் பண்ணுங்க, எல்லாரும் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு ஓரமா போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாரு. ஆனா அந்த சைக்கோ ஷூட் பண்ணும்போது 6 பேர் இறந்து போறாங்க. அடுத்து மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. எல்லாரும் பயத்தோட ஒரு நடுக்கத்தோட இருக்காங்க. அப்போ சீஃப் வந்து ஏஞ்சி நின்னு, ஏதோ ஒரு கேடு கெட்டவன் நம்மள டார்கெட் பண்ணி ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டு இருக்கான். இதோட 8 பேர் நம்ம டீம்ல இருந்தவங்க நம்ம போலீஸ்காரங்க இறந்து போயிட்டாங்க. இந்த நாயை எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிங்க, தேடி கண்டுபிடிச்சு உயிரோடவோ இல்ல பணமாவோ இங்க கொண்டு வந்து போடுங்க, என்ன ஆனாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த சைக்கோ என்ன பண்றான் அப்படின்னா, ராணுவ உடையெல்லாம் போட்டுட்டு ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அதை வந்துட்டு யூடியூப்ல போடுறான். அதுல என்ன பேசிருக்கான் அப்படின்னா, இப்போ கொலை பண்ற கொலையெல்லாம் நான் தான் பண்ணிட்டு இருக்கேன், இன்னமும் எக்கச்சக்கமான போலீஸ்காரங்க இறந்து போறாங்க, இது எதுவுமே நடக்க கூடாது அப்படின்னா எங்க அப்பாக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்றான். 2 வருஷத்துக்கு முன்னாடி அன்கான்சியஸ் ஸ்டேட்ல குடிச்சிட்டு இருக்கும் போது தெரியாம ஒரு போலீஸ் அடிச்சு கொலை பண்ணிட்டாரு. அது ஒரு ஆக்சிடென்ட். ஆனா அவ்வளோ சாதிச்சவரு எங்க அப்பா வந்துட்டு தீவிரவாதிகளை எதிர்த்து போராடினாரு, 2 குண்டு வாங்கியிருக்காரு, 2 வாட்டி உயிர் படைச்சிருக்காரு, நாட்டுக்காக போராடி எக்கச்சக்கமான மெடல் வந்துட்டு வின் பண்ணிருக்காரு. அப்படி இருக்கிறவரை ஒழுங்கா விசாரிக்காம அவருக்கு நீதி கிடைக்காம இவரு பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆயுள் தண்டனை கொடுத்துட்டாங்க. எங்க அப்பாக்கு நீதி கிடைச்சி அவரு வெளியே ரிலீஸ் ஆகி வர வரைக்கும் இந்த போராட்டம், இந்த ஒரு சாவு வந்துட்டு தொடர்ந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றான். அந்த வீடியோ முடியுது. இதையெல்லாம் பாக்குற ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா, இவன் மென்டலி பாதிக்கப்பட்டிருக்கான், அந்த ஆர்மில இருந்து அமுச்சு விட்டாங்க, பொண்டாட்டியும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. இப்ப இவன் பைத்தியக்கார மாதிரி அப்பாக்கு நீதி கிடைக்கணும், அப்பா தான் முக்கியம், அப்பாவை வெளியே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இந்த விஷயம்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னும் போது, அப்படின்னா நம்ம இவனுடைய அப்பாவை மீட் பண்ணி அவங்கிட்ட கேட்டா புள்ள எங்க இருக்கான், புள்ள ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லுவானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது மேபி அப்படின்னு சொல்றாரு நம்ம ஹீரோ. உடனே சீஃப் அந்த அப்பன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிங்க, அந்த ஆளை போயிட்டு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதே டைம்ல ஆலியா கால் பண்ணி, நீ எதுக்காக இன்னமும் அந்த கொலைகாரனை கோமாலியே விட்டு வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நீ கேட்க
கேட்கிற கேள்விக்கெல்லாம் ஆன்சர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல, அப்படின்னா யாரு ஆன்சர் பண்ணுவாங்களோ அவங்களுக்கு நான் கால் பண்ணி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அதாவது ஹீரோடைய மனைவிக்கு கால் பண்ண போறாங்க, இல்ல தொல்லை பண்ண போறாங்க போல. உடனே ஹீரோ இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு மனைவிக்கு கால் பண்றாரு. இப்ப அந்த மனைவியும் அந்த அஃபேர் வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அந்த பையனும் ஒரே வீட்டுல ஒன்னா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க போல. அவங்க எக்ஸசைஸ் பண்ணிட்டே இருக்கும்போது அந்த ராஜு தான் போனை கொண்டு கொடுத்துட்டு போறான். ஒரு மாதிரி மூஞ்ச திருப்பிட்டு போறான். இவங்க போன் அட்டன் பண்ணி இப்போ என்ன டிராமா பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இங்க பாரு உனக்கு வந்துட்டு பிரச்சனை இருக்கு, ஆளையான ஒரு கொலகாரி என்னால உன்னை வந்துட்டு பழிவாங்க பாக்குறா, உன்னை அட்டாக் பண்ண பாக்குறா, அன்னைக்கு கூட வந்துட்டு உன்னை மிரட்டினா அப்படின்னு சொன்ன இல்லையா, அவதான் உன்னால முடியும் அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு மட்டும் மும்பையை விட்டு வெளியேறிக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அந்த சைக்கோடைய அப்பாவை போயிட்டு ஜெயில மீட் பண்றாரு நம்ம ஹீரோ. அநியாயமா உன்னுடைய புள்ளைய கொலகாரனா மாத்தி வச்சிருக்க, அவ மட்டும் போலீஸ் கையில கிடைச்சான் அப்படின்னா ஒன்னு ஷூட் பண்ணி கொலை பண்றாங்க, அப்படி இல்ல மாட்டினா அப்படின்னா கூட தூக்குதான் அப்படின்னு சொல்ல, அவனுக்கு அதை பத்திலாம் எந்த கவலையும் கிடையாது. அவன் வந்துட்டு அவனுடைய வேலையை கரெக்டா பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னும் போது, உன் பையனுடைய ஃபீலிங் எனக்கு நல்லாவே புரியுது, என்னுடைய அப்பாவும் ஆர்மில இருந்தாரு அப்படின்னு சொல்லும் போது, போட்டு வெளுத்திருப்பாரு அப்படின்னு சொல்லும் போது, வெளுத்தாரு தான் பயங்கர ஸ்ட்ரிக்ட், அதை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாது, இதை இந்த மாதிரி பண்ணு அதை அந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஸ்ட்ரிக்டா இருப்பாரு. அவருக்கு நானும் அவரை மாதிரி ஒரு மிலிட்டரி ஆபீசர் ஆகணும் அப்படின்னு தான் ஆசை, ஆனா என்னால ஆக முடியல அப்படின்னும் போது, ஏன் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நானும் எல்லையை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன் அப்படின்னா உன்ன மாதிரி புறம்போக்குகள் எல்லாம் யாரு கட்டுப்படுத்துவா அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சிக்கிட்டு இருக்காரு. இதே டைம்ல நம்ம ஹீரோவுடைய டீம் இந்த அப்பங்கானுடைய செல்லுக்குள்ள போந்து ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேடும் போது ஒரு போனை மறைச்சு வச்சிருக்கான். அதை கண்டுபிடிக்கிறாங்க. போனுக்குள்ள இருந்து சிம்ம வெளியெடுத்து அந்த சிம்ம வேற ஒரு டிவைஸ்க்குள்ள போட்டு இந்த சிம் கார்டை வச்சு யாருக்கெல்லாம் கால் பண்ணிருக்கான் அப்படின்ற எல்லா டீடைலையும் கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் இந்த போன்ல இருந்து ஒரே ஒரு போனுக்கு மட்டும்தான் கால் போயிருக்கு, அந்த போனும் இப்போ ஆன்ல இருக்கு, அந்த லொகேஷனையும் கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுடைய டீம் இங்க இருந்து கிளம்புறாங்க. சீஃபும் போறாங்க. அது ஒரு பழைய பில்டிங், அந்த பில்டிங்க்கு வெளியே வண்டி எல்லாம் நிப்பாட்டிட்டு அந்த பில்டிங்கை சுத்தி வளைச்சு ஒழுங்கா வெளியே வந்துரு, நாங்க உள்ளுக்குள்ள வந்தா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்றாங்க. இவங்க என்னதான் மைக்க போட்டு கத்தினாலும் அந்த பையனை ஆளை காணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு பாருங்க அப்படின்னும் போது இந்த அதிரடி படையினர் ஒரு டீம் உள்ளுக்குள்ள போறாங்க. உள்ள போனா அங்க ஒரு போன் வந்துட்டு ரிங் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. அதை நோக்கி போயிட்டே இருக்கும் போது இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த இன்ஸ்பெக்டர் கூட சேர்ந்துட்டு ஸ்பாட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. அந்த மொபைல்ல ஒரே ஒரு நம்பர் தான் இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆமா ஒரு பையன் தானே, அதான் ஒரு நம்பரை சேவ் பண்ணி வச்சிருக்காரு போல அப்படின்னு சொல்லும் போது, கிடையாது ஒரு நம்பர்னா அதை கண்டிப்பா மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கலாம், அதை ஏன் அவன் சேவ் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு டவுட்டா இருக்கு. நீ உடனே கிளம்பி ஸ்பாட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பாட்டுக்கும் வந்துட்டாரு. வந்தவரு வேகமா வண்டியை விட்டு இறங்கி எல்லாரும் வெளியே ஓடிவாங்க, இது ஒரு டிராப் இது ஒரு டிராப் அப்படின்னு சொல்லும் போது அந்த உள்ளுக்குள்ள டீம் போயிட்டு ஏதோ சவுண்ட் கேக்குதுன்னு பார்த்தாங்க பாத்தீங்களா, அங்க ஒரு பாம்பு மொபைலோட கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த போன் அடிக்கும் போது கரெக்டா அந்த பாம்பும் வெடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. எக்கச்சக்கமான பேர் இறந்து போறாங்க. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம ஹீரோக்கே சம கடுப்பா இருக்கு. உட்கார்ந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த பையனுடைய போட்டோவை கிரிக்கிட்டு இருக்காரு. அங்க வந்த இன்ஸ்பெக்டர் அக்கம் பக்கத்துல எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாச்சு, அந்த பையனை கண்டே பிடிக்க முடியல அப்படின்னும் போது, இதுக்கப்புறம் கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. அப்போ ஹீரோடைய ஃப்ரெண்டு, அவன் கண்டிப்பா அந்த இடத்துக்கு பக்கத்துல தான் எங்கேயோ இருந்திருப்பான், இந்த விஷயம்லாம் பார்த்து ரிமோட் மூலியமா ஆக்டிவேட் பண்ணி அந்த பாம்பை வெடிக்க வச்சிருக்கான் அப்படின்னா ஒரு 500 மீட்டருக்குள்ள தான் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப எப்படி தப்பிச்சு போனா, நம்ம அங்க வர போறோம் இந்த விஷயம்லாம் பண்றோம் அப்படின்ற விஷயம் அவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்பதான் ஹீரோக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. நேரா உள்ளுக்குள்ள போறாரு, ஏதோ ஒரு விஷயத்தை கொண்டு வராரு, 2 வாக்கி டாக்கிய கொண்டு வராரு. இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஸ்டார்டிங்ல 2 போலீஸை கொலை பண்ணா இல்லையா அந்த கொலைகாரன், அப்போ அந்த ஸ்பாட்ல இருந்து போலீஸ் யூஸ் பண்ண வாக்கி டாக்கிய கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. அந்த வாக்கி டாக்கி தான் இந்த வாக்கி டாக்கி அப்படின்னு சொல்லும் போது, ஒண்ணுதான் ஒரிஜினல், இன்னொன்னு டூப்ளிகேட், நல்லா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாரு. அதாவது ஸ்டார்டிங்ல அவன் போலீஸை கொலை பண்ணும் போதே வாக்கி டாக்கிய மாத்தி வச்சுட்டு அந்த வாக்கி டாக்கிய கையோட கொண்டு போயிருக்கான். சோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டையே அவன் ஸ்பையா யூஸ் பண்ணிருக்கான் அப்படின்னும் போது இங்க இருக்க எல்லாரும் வெறியாவறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ போயிட்டு அந்த சைக்கோவுடைய அப்பாவை ஜெயில மீட் பண்றாரு. எப்படி இருக்கீங்க ஆபீசர், என் பையன் எப்படி செமையா நிறைய பேரை கொலை பண்ணிட்டு இருக்கானா, எத்தனை பேர் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, மொத்தமா 16 பேர் இறந்து போயிட்டாங்க. அந்த எல்லாருக்குமே 9 வயசுக்கும் அதிகமா எந்த குழந்தைகளுமே கிடையாது. அதாவது இறந்து போன எல்லா சோல்ஜருக்கும் குழந்தை இருக்கு, எல்லாருமே குழந்தைகள். இந்த விஷயம் மட்டும் ஜெயிலுக்குள்ள இருக்க கைதிகளுக்கு தெரிய வந்தா உன்னுடைய வாழ்க்கை நரகமாயிரும் அப்படின்னு சொல்லும் போது, இதுக்கு நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய புள்ள வெளியே யாரையோ கொலை பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா அதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இதுக்கெல்லாம் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனே வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்கான். இதையும் டிவி
டிவில போட்டு போட்டு காமிச்சிருக்காங்க. இப்போ நான் மட்டும் இந்த 9 வயசு மேட்டரை போயிட்டு வெளியே சொன்னேன் அப்படின்னா அவ்வளவுதான், உன் வாழ்க்கையே முடிய போது, ஒழுங்கா நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு, இப்போ உன் பையன் எங்க இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவர் அப்படியே யோசிக்கிறாரு. ஆனா என்ன சொன்னாரு அப்படின்லாம் காமிக்கல. அங்க அப்படியே சீனை கட் பண்றாங்க. நம்ம ஹீரோ பிரஸ் மீட் பண்ணி அவங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த சைக்கோ மென்டலி பாதிக்கப்பட்டிருக்கான், அதனால தான் அந்த ஆர்மில இருந்து வெளியே அமிச்சிட்டு இருக்காங்க. அவன் ஆர்மி ஆபீசரா கிடையாது, குப்பை பொறுக்க கூட லாய்க்கி கிடையாது. அண்டு மனைவியும் விட்டு போனதுனால பைத்தியமா மாறி இந்த மாதிரி கொலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போதான் நான் வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு வந்தேன். அவங்க அப்பாவுக்கும் இந்த கொலைகளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. சொல்ல போனா சீக்கிரமா என் பையனை கைது பண்ணுங்க, நானே உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கூட ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. தம்பி அசோக், நீ இந்த வீடியோவை பாக்குற அப்படின்னா நீ மென்டலி பாதிக்கப்பட்டிருக்க, கண்டிப்பா அதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கு, நீ ஒழுங்கா சரண்டர் ஆயிடு, இல்ல அப்படின்னாலும் நான் கைது பண்ணாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த எல்லா விஷயத்தையும் சீஃபும் ஃப்ரெண்டும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இவன் என்ன பைத்தியமா, இவன் எதுக்காக போயிட்டு பிரஸ் மீட் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாகிறாங்க. அடுத்து நம்ம ஹீரோ எங்கேயோ கார்ல போயிட்டு இருக்காரு. வழக்கமா நம்ம ஹீரோ கால் பண்ணி தான் சீஃப் கிட்ட பேசுவாரு. ஆனா இப்போ வாக்கி டாக்கில பேசிட்டு இருக்காரு. நான் வந்துட்டு அசோக்குடைய அப்பாவை மீட் பண்ணி பேசும்போது எங்களுக்கு ஒரு பழைய பில்டிங் இருக்கு, ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒரு சின்ன பிளாட்ல வந்துட்டு வாழ்ந்திருக்காங்க, அந்த அபார்ட்மெண்ட்டையே இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த அபார்ட்மெண்ட் வாழ தகுதியான அபார்ட்மெண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுல அசோக் அங்கதான் வாழ்ந்தான், மேபி இப்போ கூட அங்க இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாரு. சோ நான் இப்போ தனியா அவனை கைது பண்ண அங்கதான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது, யோ நீ தனியா போகாத, டீமோட போ, கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னும் போது, முடியாது நான் கிட்ட வந்துட்டேன் அப்புறமேட்டுக்கா பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கி டாக்கி ஆஃப் பண்றாரு. இந்த பக்கம் சீஃப் ரொம்ப ரொம்ப கடுப்பாகிறாங்க. இவனுக்கு பைத்தியம் முத்தி போச்சு போல, அட்லீஸ்ட் இவனை காப்பாத்த ஒரு டீம் அமுச்சு விடுங்க அப்படின்னும் போது, டீம் ஆல்ரெடி போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு சொல்றாரு. இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது குறைஞ்சது 10 நிமிஷம் அப்படின்னு சொல்ல, ஐயோ அதுக்குள்ள அங்க என்ன விஷயம் ஆக போதோ தெரியல, இவனே போயிட்டு பலி கொடுத்துக்க போறான் போல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அந்த அபார்ட்மெண்ட்குள்ள போறாரு. போயிட்டு அந்த கொலைகாரனை தேடிட்டே இருக்கும் போது அவன் கன் பாயிண்ட்ல ஹீரோவை பிடிக்கிறான். எங்க அப்பா உனக்கு ஹெல்ப் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்றியா, எங்க அப்பா அந்த மாதிரிலாம் பண்ண வாய்ப்பே கிடையாது அப்படின்னும் போது, யாரு பொய் சொல்றா, உங்க அப்பா கிட்ட பேசிட்டு தான் இங்க வரேன், உங்க அப்பா இந்த கேஸுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணாம உன்னை தேடி இந்த இடத்துக்கு என்னால எப்படி வர முடியும், உன்னை பத்தி உங்க அப்பங்காரன் எல்லாமே சொன்னா, சின்ன வயசுல பெட்லயே ஒண்ணுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பொலன்னு பொழப்பானா. அப்பத்துல இருந்து அப்பாவை பார்த்து பயந்து இது வரைக்கும் அப்பாவை பார்த்து பயந்துட்டு இருக்க. இது மட்டும் இல்லாம ஆர்மில இருந்து வந்ததுக்கு அப்புறம் கூட ஒண்ணுக்கு போனியாமே, அதுவும் பெட்லயே ஒண்ணுக்கு போனியாமே, அதனால தான் உனக்கும் வைஃபுக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சாமே அப்படின்னும் போது, வாய மூடுறா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பொலன்னு பொழக்க நம்ம ஹீரோவும் சண்டை போடுறாரு. இங்க பாரு, உங்க அப்பா சொல்ற பேச்செல்லாம் கேட்டு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அவசியமும் கிடையாது, உங்க அப்பா ஆர்டர் போட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாத, உன்னுடைய வாழ்க்கையை நீயே கெடுத்துக்காத அப்படின்னும் போது, என்ன வேற என்ன பண்ண சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ஹீரோவை ஷூட் பண்ண பார்க்கும்போது நம்ம ஹீரோ அவனையும் அட்டாக் பண்ணி கடைசியா இவனை கைது பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம சீஃபும் ஃப்ரெண்டு காரனும் சேர்ந்துட்டு இந்த அசோக்கை விசாரிக்கும் போது அவன் எந்த கேள்விக்குமே ஆன்சர் பண்ணவே மாட்டான், ஜட மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோவை பார்க்க ஆலியா வந்திருக்காங்க. ஏன்டி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, உன்னை கொலை பண்ணலான்னு தோணுது அப்படின்னும் போது, முடிஞ்சா பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறா. நான் போயிட்டு உன் பொண்டாட்டியை மீட் பண்ண, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க, இன்னமும் உன்னதான் லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது, என்ன லவ் பண்ணி என்ன பிரயோஜனம், அதான் என் கூடவே இல்லையே அப்படின்றாரு. சரி எதுக்கு இந்த விஷயம்லாம் நீ பண்ணிக்கிட்டு இருக்க, ஏன் என் பொண்டாட்டியை போயிட்டு தொல்லை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஏன்னா நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்ல, அட சும்மா ஃப்ரெண்ட்ஸ்னு ஒத்துக்கோ, போயிட்டு டீ குடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, டீயா குடிக்கலாமே, பால் கம்மியா சுகர் இல்லாமையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நல்லாவே ஞாபகம் வச்சிருக்க, வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கூப்பிட, உன் கூட டீ குடிக்க வந்தாலும் நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது அப்படின்றாரு. நம்ம ஹீரோ எப்படியாச்சும் இந்த பொண்ணு கூட பழகி இந்த பொண்ணு தான் கொலகாரி அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றாரு மக்களே. இப்போ இதோட 2வது எபிசோட முடிக்கிறாங்க. இன்னும் 4 எபிசோட் பாக்கி இருக்கு. 2 எபிசோடா சீக்கிரமா போட்டு முடிக்க ட்ரை பண்றேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் போற எந்த வீடியோவையும் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால நிறைய பேர் ஃபாலோ பண்ணாம இருக்கீங்க, அங்கேயும் பண்ணிக்கோங்க. நாளைக்கு அந்த வீடியோல வந்து மீட் பண்றேன். ஓகே மக்களே, பாய்.